என்னங்க நளினா, பால் கூட சாப்பிடாம படுத்துட்டீங்களே. எனக்கு ஒண்ணும் வேண்டாம் நளினி. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பட்னி கிடந்தா உடம்பு என்னத்துக்காகும்? இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பிடுறேன், நீ போய் உயிரை எடுத்துக்கிட்டு வா. என்னது? பெட்டியில பத்திரம் வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கிட்டு வா. நான் எடுத்துட்டு வரேன், முதல்ல சாப்பிடுங்களா. வச்சுட்டு போ, சாப்பிடுறேன். சாப்பிடுங்களா. சாப்பிடுறேங்க, நீ ஜல்தி எடுத்துக்கிட்டு வா. அந்த மனுஷனுக்கு விஷத்தை கொடுத்தா இந்த பொண்ணு இப்படி கிடக்குறாள். பேசாம இருங்க, கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. அந்த மனுஷன் விஷத்தை குடிச்சானா இல்லையா? அடாடாடா, காலும் ஒண்ண கையும் ஒண்ண, அனாவசியமான கையெல்லாம். ஐயோ 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 ஐயோ, என்ன நடக்க போகுதோ ஏதோ தெரியலையே. பேசாம இருங்க கொஞ்சம். பாரு பாரு பாரு, எதுக்காக ஒரு நாள் பாடுபட்டமோ, எந்த திருட்டு போய் உள்ள தூக்கிட்டு போயிட்டானே பணம். போலீஸ் ஸ்டேஷன்களா? பேசுறது யாருங்க? இன்ஸ்பெக்டர் ஐயாங்களா? நாட்டிக்காரமா நளினி விட்டு பேசிட்டாங்க. யாரோ திருட வந்து நகை நட்டு பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த அம்மாவை அடிச்சு ஓட்டு போயிட்டாங்க. ஆமாங்க, பரவாயில்ல. நீங்க வரீங்களா? சீக்கிரம் வரீங்க, வாங்க வாங்க வாங்க. செல்வம் 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 செல்வம். திருட்டு பயல, பணத்தை திருடிட்டு வந்து எந்த பக்கமா ஓடுறதுன்னு யோசிக்கிறியா? ஐயா, நான் திருடனும் இல்லை, இது நான் திருடிய பொருளும் இல்லை. என் செல்வத்தை தேடி வரும்போது எனக்கு கிடைத்த செல்வம் இது. இதை யாருக்கு சொந்தமோ அவரிடத்திலே கொடுத்து விடுங்க. என்னை விட்டு விடுங்க. தம்பி, என் சர்வீஸ்ல உன்ன மாதிரி எத்தனை பசங்களை பார்த்திருப்பேனா? ஏண்டா, பணத்தை திருடனும் இல்லாம ஆளை கண்டோன்னு நல்ல மாதிரி பேசுறியா? நடரா ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கா? நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. ஐயா, என்னை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விட்டால் என் செல்வத்தின் கதி என்ன ஆவது? ஏண்டா, நீ தேடிட்டு போன செல்வம் தான் உன் கையிலேயே கிடைச்சிடுதேடா. ஐயா, நான் சொல்லும் செல்வம் இதுவல்ல, நான் பெற்ற செல்வம். என் ஒரே மகன், அவனை காணாமல் தேடுகிறேன். இந்த நேரத்தில் எனக்கு இம்மாதிரி பழியா ஏற்பட வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் பைத்தியக்காரத்தனமா பேசினா விட்டுட்டு நினைச்சிட்டியா? திருட்டு நாய. ஐயா ஐயா, முத்து நோட்டலாம் போறது. என் செல்வத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நான் திருடவில்லை. சத்தியமாக திருடவில்லை. ஐயா ஓடா, ஐயா திருட ஓடுறான், மரத்தை எடுத்துக்கிட்டு ஓடுறான். ஐயா புடிக்க புடிக்க. ஐயா ஐயா வாங்க, ஐயா ஓடியாங்க. திருட திருடு வாங்க சார், பாருங்க. இன்ஸ்பெக்டர் சார், இனிமே நான் பிழைக்க மாட்டேன். என்னுடைய வாக்குமூலத்தை எழுதுக்குங்க, உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார். முதல்ல அவங்க 2 பேர் கைது செய்யுங்க சார். போகாதீங்க, அங்கே இல்லைங்க. அரெஸ்ட் பண்ணு சார். பாவம், இந்த மிராஸ்தாருக்கு ஒண்ணுமே தெரியாது. பால விஷத்தை கலந்து அவரை சாகடிச்சுட்டு அவர் பணத்தெல்லாம் எடுத்துக்கலாம்னு முடிவு செய்தாங்க. அதுக்கு நானும் உடன்பட்டேன். நல்லவருக்கு துரோகம் செய்து சரியான தண்டனை எனக்கு கட்டிட்டது சார். என்ன மன்னிச்சுக்கோங்க சார். என்ன ஏன் கத்துற? அதான் செஞ்ச தப்புக்கெல்லாம் தம்பை சமையரா கம்பி என்ன போறமே. கவலைப்படாதீங்க,
எழுந்திருக்க. டோன்ட் வரி. இங்க நடந்த சம்பவத்தை எல்லாம் என் கூட வந்து ரிப்போர்ட் கொடுத்து வந்திருக்க. இந்தாப்பா நீங்க இரு. நீங்க உங்களை கொண்டு வா. ஐயா ஐயா போடா. ஐயா சேகர் மூச்சு காட்ட சுத்த. செல்வம் 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 செல்வம். அன்னைக்கு இவர் என் வீட்டிலே திருட வந்த ஆளாச்சே. திருடனல்ல சுமதி, திருடனல்ல. இவர்தான் என் மைத்துனர், கௌரியின் கணவன், செல்வத்தின் தகப்பன். நான் காண தொடுத்த சேகர் இவரே தான். ஐயா, என் செல்வம் கிடைத்து விட்டார், என் ஜீவன் கிடைத்து விட்டார். நான் பெற்ற செல்வம் என் எதிரிலேயே வந்து விட்டார். இனி நீங்கள் எங்கு கூப்பிட்டாலும் வருகிறேன் ஐயா. சரிதான்ப்பா, உன் கதையை கேட்டுட்டு இருக்க நேரம் இல்லை. கொஞ்சம் இருங்க சார். சுந்தர் அனாதையாக, ஆதரவற்றவனாக, திருடன் என்று பழி சுமத்தப்பட்டு ஜெயிலுக்கு அழைத்து போகும் நேரத்திலாவது உன்னை சந்திக்க முடிந்தது. சுந்தர், பல இன்னல்களுக்கிடையே ஆளாகி இந்த செல்வத்தை பற்றி என் கையிலே கொடுத்துவிட்டு உலக மாணிக்கத்தை உன் கையிலே ஒப்படைக்கிறேன். இனி நீதான் இவனுக்கு தாய், தந்தை, சகலம். டாக்டர், என்னடா அன்று நமது வீட்டிலே திருடினான், இவனுக்கு புத்தி சொல்லி இவனை இன்றும் அதே நிலையில் நிற்கிறானே என்று பார்க்கிறீர்களா? இல்லை டாக்டர், இல்லை. அன்று உங்கள் வீட்டில் உண்மையிலேயே திருடினேன், என்னை மன்னித்தீர்கள். இன்று நான் செய்யாத குற்றத்திற்காக திருடன் என்று பழி சுமத்தப்பட்டு ஜெயிலுக்கு அழைத்து செல்லப்படுகிறேன். இதுதான் டாக்டர் என் வாழ்க்கையிலே நான் கண்ட அனுபவம். எனது கௌரிக்கு இலவசமாக வைத்தியம் செய்து அவளை காப்பாற்றுகிறேன் என்று சொன்னீர்கள். ஆனால் என் மனைவிக்கு அது கொடுத்து வைக்கவில்லை. அவள் பெற்ற செல்வத்தையாவது காப்பாற்றுங்கள் டாக்டர். உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன் டாக்டர். சேகர், என்னப்பா இது? என்ன விஷயம் நடந்தது? சார், அதெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்து தெரிஞ்சுங்க. இருங்க சார், அவர் என்ன குற்றம் செய்தார் அதையாவது விவரமா சொல்லுங்க. அம்மா, தயவு செய்து எல்லாம் ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க அவரே சொல்லுவாரு, கேட்டு தெரிஞ்சுங்க. சேகர், சேகர், சேகர். என்னையா இது? யாரு அவனை சேர்ந்த ஆளா? அங்க வா, எல்லா ஊரும் தெரியும். பேசிக்கலாம். சரி அப்பா, சேகர் அப்பா, செல்வமே என்னடா இது போல? அப்பா, உங்க வயத்துல பிறந்ததுனால எனக்கு கிடைச்ச பலனப்பா இது. நானும் கௌரியும் கடைசி வரைக்கும் ஒன்னா வாழக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க. உங்க விருப்பப்படியே எல்லாம் நடந்து போச்சு. திருடன் எனக்கு பழி சுமத்தி என்ன ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போற நேரத்திலேயாவது உங்களை சந்திக்கும்படியான பாக்கியம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். நான் வர்றேன்ப்பா. எங்க பாப்பா சேகர், என் தவறை எல்லாம் நான் உணர்ந்துட்டு இந்த நாசக்கார குடும்பத்தால நான் கட்டி அழிச்சு போ. இப்ப எனக்கு நல்ல புத்தி வந்துடுச்சு, என்ன மன்னிச்சுக்க. அப்பா, கோட்டாருடைய மன்னிப்பை நாடி குற்றவாளியாக இருக்கும் நான் உங்களை எப்படி அப்பா மன்னிக்க போகிறேன்? அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. நீ என்ன குற்றம் செய்த? எங்களை பார்த்து அதுதான்ப்பா எனக்கே தெரியல. அட என்னப்பா திருடிவிட்டு வேதாந்த பிரசங்கம் பண்ற? நட போலீஸ்காரியா கண்டுபிடிச்சிட்டேன். வேற யாரும் இல்ல, இந்த கணக்க மகனே. வந்துட்டீங்களா? ஐயோ, நம்ம மகன்ல திருடிட்டாமா? பின்ன ஓமான தவிர இந்த நல்ல காரியத்தை வேற வேண்டி செய்வான். ஏண்டா வாயை மூடிக்கிட்டு இருக்க? வாயை திறந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்ல. ஐயா, ரெண்டு போடுங்க. அப்ப மகன் எல்லாம் திருட்டு போல. ஐயா, ஒரு திருட்டா இருந்தாலும் அவர் பதில் சொல்லுவாரு. எல்லாத்தையும் நானே சொல்றேன் ஐயா. சொல்லுமா. இந்த ஆளு ஒரு நல்ல மனுஷன்னு நம்பி எங்க அண்ணங்கிட்ட கூட சொல்லாம ஊரை விட்டே ஓடியாந்து இங்க வந்தன்னைக்கு என் கையில இருந்த நகை பணம் எல்லாம் திருட்டு போயிட்டு, அன்னையில இருந்து இந்த சண்டாளனும் திருட ஆரம்பிச்சுட்டான். எனக்கு ஓரளவு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். இத்தனை நாளா நான் திருடவே இல்லைன்னு பொய் சொல்லிக்கிட்டே வந்தாரு. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இனிமே இவரோட வாழ நான் பிரியப்படல. சார், நான் எங்கேயாவது அநாத ஆசிரமத்துல சேர்ந்துடுறேன். இவரை எடுத்துக்கிட்டு போங்க ஐயா. என்னப்பா, இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதானா? சார், என் அரசியே என்னை வெறுத்துட்ட பிறகு பொய் சொல்லி உயிர் வாழ எனக்கு பிரியமில்லை சார்.
உண்மையை ஒழிக்காம சொல்றேன் கேளுங்க. எங்க அப்பாவும் மிராஸ்தார் இந்த வீட்டுல இருக்காருங்கிறது எனக்கு தெரியாது. இந்த வீட்டுல இருந்த ஒரு அம்மா குத்தி கொலை செஞ்சது நான் தான் சார். குத்தி கொலை செஞ்சுட்டு பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடனே. அப்ப நம்ம பொய்யா மொழி போலீஸ் போலீஸ்னு கத்தினார். பயத்துல என் கையில இருந்த பணப்பைய இந்த பக்கம் விட்டு எறிஞ்சிட்டு ஓடுனேன். அது இந்த உத்தமர் கையில கிடைச்சிருக்க போல் இருக்கு சார். சார், உத்தமர் ஜமீன்தார் மக சார் சேகர். அவர் ஒரு குற்றமும் செய்யாதவர் சார். இதுக்கெல்லாம் காரணம் நான். அவரை விட்டுடுங்க, என்ன கொண்டுகிட்டு போங்க சார். ஆமாடா மகனே, அப்படி உண்மையை ஒத்துக்க. இந்த காலத்துல யாருமே உண்மையை மறைக்க முடியாது. மை ஃபாதர், மதர், இந்த லாஸ்ட் மோமெண்ட்லயாவது உங்களை மீட் பண்ணனே, அதுவே பெரிய சந்தோஷம். தேங்க்ஸ். செல்வகுமாரா, நாங்க 2 பேரும் மாத்திரம் தனியா போறோமேன்னு நினைச்சோம். நீயும் வந்துட்ட. வா, குடும்பத்தோட போ. சார், இந்த கூட்டத்துல எங்க 3 பேரை தவிர வேற யாருமே குற்றவாளி கிடையாது. எங்களை மன்னிச்சிருங்க. முத்து, நம்ம 3 பேரை கொண்டு போ ஸ்டேஷனுக்கு. அம்மா, நீங்க சொன்ன விஷயத்த ஸ்டேஷன்ல வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வந்துருமா? பையன் மாமா, இவன் தான் சேகரின் மகன், கௌரி பெற்ற செல்வம். சேகரின் மகன்? பொய்யாவை தூக்கிட்டு வந்த பையன் சேகரின் மகன்? வாடா என் கண் செல்வம், என் தங்கம். அப்பா, இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நல்ல மனசு கொஞ்ச நாளைக்கு முன்னால இருந்திருந்ததுன்னா உங்க பேரனும் மருமகளும் நம்ம குடும்பமும் எவ்வளவோ சந்தோஷமா இருந்திருக்கும். சேகர், மாமா உண்மையை உணர்ந்துட்டாரு. மேலும் அவர் மனசை கஷ்டப்படுத்தாரு. சுந்தர், உனக்கும் உன் குடும்பத்துக்கும் விடுதலை செய்திருக்கேன். நீங்க எங்க இங்க வந்தீங்க? செல்வத்துக்கு அப்பா சேகர்னு தெரிஞ்சு இவரை பார்க்க போனோம். அவர் மூலியமா செல்வத்துக்கு தாத்தா நீங்க தான் தெரிஞ்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வந்தோம். வந்த இடத்துல ஒரு பெரிய நாடகமே நடந்துடுச்சு. மிஸ்டர் சேகர், ஏதோ சந்தர்ப்பம் காரணமா தவறுதலா உங்களை குற்றவாளின்னு தீர்மானிக்க வேண்டியதா போயிட்டு. நீங்க அதை பெருசா நினைக்க கூடாது. தயவு செய்து நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். வர்றேன் சார். அங்கேயே வந்து பணத்தையும் வாங்கிக்கலாம். வாங்க. நமஸ்காரம் சார். சேகர், காணாம போனவும் செல்வம் கிடைச்சிட்டான் போல இருக்கேன். ஆமா சார், சுந்தர் இவர் தான்ப்பா என்னை காப்பாத்தின உத்தமர். எங்க அப்பாவை விட உயர்ந்தவர். வணக்கம் சார். சார், இவன் என்னுடைய மைத்துனன். பெயர் சுந்தர், கௌரியின் அண்ணன். இவர் சேகரன் தகப்பனார், செங்கற்பட்டு மிராசிதார் குணசீலம் பிள்ளை. வணக்கம் சார். செங்கற்பட்டு மிராசார் குணசீலம். சேகர், நான் கட்டன் ரைட்டா சொல்றேன். என்ன போல ஆட்கள் உண்மையை எப்பவுமே மறைக்க கூடாது. சார், உங்களுக்கு பெண் குழந்தை ஒண்ணு இருந்து எப்பவாவது காணாம போயிருக்கா? ஆமாங்க சார், சின்ன குழந்தையா இருக்கும் போதே காணாம போயிடுச்சு. எல்லாரும் கிடைச்ச நேரத்துல அந்த பொண்ணு ஒண்ணு இல்லாம இருக்கிறது பெரும் குறையா இருக்கு. கவலையே பட வேண்டாம். அந்த காணாம போன உங்க பெண் குழந்தை தான் இந்த சுமதி. நீங்க எப்பவாவது வடபழனி கோவிலுக்கு வந்திருக்கிறீங்களா? ஆமாங்க சார், அப்பதான் அந்த குழந்தை காணாம போயிடுச்சு. அந்த பெண் குழந்தை தான் இந்த சுமதி. நான் பெற்ற செல்வமா சுமதி? அதே பொண்ணுதான் இது. அன்னைக்கு நானும் இந்த ஊர்ல பெரிய டாக்டர் வாசுதேவன் இருக்காரு, அவரும் வடபழனிக்கு வந்திருந்தோம். அங்க இந்த பொண்ணு தனியா நின்னு அழுதுகிட்டு இருந்தது. அந்த டாக்டருக்கு குழந்தையே கிடையாது, சொத்து ஏராளம். அந்த ஆசையில இந்த பொண்ணை எடுத்துட்டு போயிட்டாரு. சார், கட்டன் ரைட்டா சொல்றேன், இந்த ரகசியம் எனக்கும் அவருக்கும் தான் தெரியும். ஒரு வாரத்துக்கெல்லாம் பொண்ணு காணாம போச்சுன்னு உங்க விளம்பரத்தை பேப்பர்ல பார்த்தாரு. உடனே இந்த பொண்ணு பேரை மாத்தி சுமத்தின்னு வச்சுட்டாரு. டாக்டர் அம்மாவா நான் வளர்த்த சின்ன பொண்ணு? அம்மாடி சுமதி. அண்ணா, சுமதி. அண்ணா. சேகர், பெரிய பாக்கியசாலியப்பா நீ. சுந்தர், கௌரிய அப்பா எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்க மறுத்ததுனால அப்பாவுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்க போறேன். என்னப்பா அது? ஆமா, சுந்தர் தங்க கௌரிய எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்க மறுத்ததுனால என் தங்க சுமதிய சுந்தருக்கு கல்யாணம் செய்து கொடுக்கும்படியான ஒரு பெரிய தண்டனை. என்ன? இனிமே உன் இஷ்டப்படி தான் நடக்க போறேன். அப்ப கல்யாணம் ஆட்சேபனைங்க. சேகர், உன் ஐடியா வெரி கரெக்ட். அப்போ நான் சுமதியின் வளர்ப்பு தந்தையான டாக்டர் வாசுதேவனை உடனே கூட்டிட்டு வந்துடுறேன். சுமதி, ஆமா கல்வி. அம்மா, இத்தனை நாள் எங்களை விட்டு எப்படி அம்மா தெரிஞ்சிருந்து? செல்வம், சேகர், சுந்தர், இவங்கெல்லாம் யார் தெரியுமா? நான் பெற்ற செல்வங்க.
செல்வம், எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. வணக்கம்.